ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிலத்துல தடுப்பானி. ஸோ நம்ம வந்து இந்த மிரக்கிள் மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நூல்ல இருந்து செய்திகள் பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். முதல் பதிவுல வந்து ஒரு 6 வகையான ஆ பழக்கங்கள பத்தி நம்ம பார்த்துருப்போம். அந்த பழக்கங்கள நான் பின்பற்றியிருக்கேன். சொல்லப்போனா இந்த நூல்ல இருக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் நான் வந்து பின்பற்றி பார்த்துட்டேன். 100% அது வேலை செய்யுது. 100% அது வேலை செய்யுது. அதுதாங்க பியூட்டியே. சரிங்களா? மிரக்கிள் மார்னிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல் வாங்கி படிக்கணும் நீங்க கண்டிப்பா. அது ஆங்கிலத்தில தான் இருக்கு. தமிழ்ல இருக்கான்னு எனக்கு தெரியல. புக் வாங்கி படிக்கிறீங்கன்னா, நான் கீழ லிங்க் தரேன். கண்டிப்பா வாங்கி படிங்க. ஆ இல்லைங்க எனக்கு அது ஆங்கிலம் தெரியாது, படிக்கிறக்கு கஷ்டமா இருக்குன்னா, நம்ம வீடியோஸ் இருக்கு. இப்படி பாருங்க. மிரக்கிள் மார்னிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயே இருக்கு. சரிங்களா? இப்போ என்னன்னா, இந்த முதல் பதிவு போட்டத அ அதற்கு ஒப்பான ஒரு விஷயம் தான். கொஞ்சம் கூட விளக்கமா இப்ப இன்னொரு தடவ நம்ம பார்க்க போறோம். இதற்கு பேரு சேவர்ஸ் அப்படின்னு அவரு சொல்றார். SAVERS. இப்ப இது ஒண்ணொண்ணும் வந்து தனித்தனியா அப்ரிவேட் ஆகும். அதோ இது எஸ் அப்படின்னு சொன்னா சைலன்ஸ்ன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த ஏ அப்படின்னு சொன்னா அஃபர்மேஷன்னு அர்த்தம். வின்னு சொன்னா விஷுவலைசேஷன்னு அர்த்தம். தானே அதுக்கப்புறம். ஈன்னா எக்ஸர்சைஸ்ன்னு அர்த்தம். ஆர்ன்னா ரீடிங்ன்னு அர்த்தம். எஸ்ன்னா ஸ்கிரைபிங்ன்னு அர்த்தம். ஸோ அந்த எஸ் புள்ளி, ஏ புள்ளி அப்படி எழுதணும். சேவர்ஸ் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம். பாருங்க. காலப்பொழுதில நம்ம எந்திரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். எந்திரிக்கிறது எப்படி அப்படிங்கிறது எல்லாமே முந்தின பதிவுகள்ல பார்த்துருக்கோம். அப்போ ராத்திரி தூங்கும் பொழுதே நம்ம என்ன நெனச்சுட்டு, என்னத்த சொல்லிட்டு நம்ம படுக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துருந்தோம். தாயார்களோட ஒப்பிட்டு நம்ம போன பதிவுகள்லாம் பார்த்தோம் தெரியுங்களா? அப்போ இந்த ராத்திரி நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணிட்டு இருந்தோம்னா, நான் 5 மணிக்கு எந்திரிக்கணும். நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும். அப்படிங்கிற ஒரு முடிவுல நீங்க படுத்து தூங்குறீங்க முன்னாடி. நிம்மதியான தூக்கம் இருக்கும். எல்லாமே இது பண்ணி கரெக்ட்டா நீங்களும் அதுக்கு ஏத்த மாதிரியே 5 மணிக்கு எந்திரிச்சிடுறீங்க. நம்ம அந்த ஸ்னூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி பார்த்தோம். சரிங்களா? அதெல்லாம் முந்தைய பதிவுகள்ல இருக்கு. பார்த்துங்க. திருப்பும் எதையோ சொல்றதுல பயன் இல்ல. அதனால நான் நேரடியா செய்திக்குள்ள வந்துர்றேன். இப்போ அந்த எந்திரிச்சதுக்கு பிறகு இந்த 6 விஷயங்களையும் பண்ண போறோங்க. ஒவ்வொன்னும் 10 நிமிஷம். ஸோ சரியா பார்த்தோம்னா 1 மணி நேரம் செலவாகும். ஆனா, இது 10 நிமிஷம் தான் பண்ணணும். இந்த 10 நிமிஷத்துக்கு கூட குறையாம அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள இந்த 6யும் செய்யணும். அவ்வளோ மட்டும் தான் வேல. நீங்க வந்து இதற்கு எப்படி வேணாலும் டைம் டியூரேஷன மாத்திங்க. இது 5 நிமிஷம். இன்னொன்னு ஒரு 20 நிமிஷம். இன்னொன்னு ஒரு 10 நிமிஷம் போதும்பா. இன்னொரு ஒரு 15 நிமிஷம் வேணும்பா. ஸோ அந்த மாரி நீங்க இது பண்ணிக்கங்க. நீங்க உங்களுக்கு ஏத்த மாரி பண்ணிக்கங்க. இப்போ முதல் விஷயம் என்ன சேவர்ஸ்ல சைலன்ஸ் அதுதான் முக்கியம். இப்ப சைலன்ஸ்னா என்ன? கால பொழுதில எந்திரிச்சோனே நம்ம என்ன பண்ணணும்? மொபைல் எடுத்து பார்க்கணும். அப்படிதானே? கூடாது. அது தவறு. ஸோ அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல எந்திரிச்ச உடனேயே முதல்ல போங்க. பல்ல வெளக்குங்க. முகத்த கழுவிக்கங்க. மலஜலம் வந்தா கழியுங்க. கடைசிக்கு மலம் வரலைனாலும் ஒண்ணுக்காவது வந்துரும். போயிட்டு நீட்டா கை, கால கழுவிட்டு, உங்களுடைய குல வழக்கப்படி என்னவோ, நம்ம வேணா ஒரு பட்டைய போட்டு உட்காந்துக்கிறோம்னு நம்ம சொல்லிக்குவோம். அவரவர் என்ன ஆச்சார நெறியோ அத பின்பற்றிக்கங்க. உட்கார்ந்த உடனே 10 நிமிஷம்னா 10 நிமிஷம். பேசாம உட்காந்துக்கங்க. இப்ப இது தியானமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் உட்காந்து மூச்சு புடிச்சுக்கிட்டு இருக்கணுமா? இல்ல ஏதாவது புருவ மத்தியில கவனம் வைக்கணுமா? இல்ல உச்சந்தலையில கவனம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி. சும்மா உட்காரு சாமி. சும்மா உட்காருங்கிறதுக்கு 1000 கேள்வி கேட்பியா? அப்படிங்கிற மாரி தான் ஆயிப்போச்சு பார்த்தீங்களா? இல்லைங்க என்னால கொஞ்சம் கடினமா இருக்கு. வேற ஏதாவதுங்க, தாராளமா பண்ணலாம். ஒரு ஆன்மீக நூல், ஒரு ஒரு அபிராமி அந்தாதி எடுத்து படிங்க. இல்லையா? ஒரு திருமந்திரம் எடுத்து படிங்க. ஒரு திருப்புகழ் எடுத்து பாடுங்க. இல்ல பைபிள் இருக்கு, குரான் இருக்கு. படிங்க. ஏதோ ஒண்ணு. அந்த அந்த ஒரு 10 நிமிஷம்னா, 10 நிமிஷம் எண்ணம் சிதறாமல் எண்ணம் ஒருநிலைப்படுவதற்கு என்ன வழியோ அத செஞ்சீங்கன்னா போதும் சாமி. வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் சைலன்ஸ். அப்ப நான் வந்து அடுத்த ஒரு கேள்வி. நாற்காலியில உட்காரணுமா? கீழ உட்காரணுமா? சும்மா இருங்க. அதுக்கு உங்களுக்கு எது வசதியோ அப்படி பண்ணுங்க. படுக்கையில மட்டும் உட்காராதீங்க. ஏன்னா, அப்படியே அலுப்பு வந்துரும். என்னதான் மூஞ்சிய கழுவிட்டு வந்தீங்கனாலும், படுக்கையில உட்கார்ந்தீங்கன்னா, மறுபடியும் அலுப்பு தட்டும் படுத்து தூங்கிருவீங்க. படுக்கைய விட்டு ஒரு வரலாங்க தூரம் தள்ளி வந்து உட்காந்துக்குங்க. சரிங்களா? ஸோ, ஒண்ணா நூல் படிங்க. என்ன நூல் படிக்கலாம்? குமுதம், ஆனந்த விகடன் படிச்சு, இல்ல கில்பான்சி புக் எடுத்து படிக்க அதெல்லாம் கூடாது. நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு உண்டான ஒரு நூலா இருக்கு. அதுக்கு தான் முன்னாடி விளக்கம் சொன்னேன். சரிங்களா? எதுவும் இல்லன்னா பேசாம அமைதியா உட்காந்துக்குங்க. எதுவும் பண்ணாம பேசாம அமைதியா உட்காந்து உங்களுடைய மூச்ச மட்டும் கவனிங்க. கவனிச்சுட்டு பேசாம ஒரு 10 நிமிஷம் ஒரு அலாரம் வச்சு உட்காந்துக்குங்க பேசாம 10 நிமிஷம். ஓகே. 10 நிமிஷம் முடிஞ்சுதுப்பா. சக்சஸ். ஒரே நாள்ல ஒரு மாற்றம் வந்துற போறதில்ல. அந்த அளவுக்கு நம்மளுக்கு மனோதிடம் இருக்குன்னா, அது முன் செய்த தவத்தினுடைய பயன். எல்லாருக்கும் அது நடக்கிறதில்ல. பயிற்சியின்பால் மனம் ஒருநிலைப்படும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ முதல்ல செய்ய ஆரம்பிங்க. செய்யறதுக்கு முன்னாடியே 1000 கேள்வி கேட்கக்கூடாது. சரி. இந்த 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. பின்ன என்ன பண்ணலாம்? ஒரு நோட்டு புத்தகத்த எடுத்துக்கங்க. அந்த நோட்டு புத்தகத்த எடுத்து அதில வந்து எழுதுங்க. இந்த இடத்துல என்ன எழுதணும்னா,
நான்கிற அந்த ஒரு எண்ணத்த உயர்த்த போறோங்க. இதுதான் வேற ஒண்ணும் இல்ல. "என்ன சாமி, ஆன்மீகங்கிறதே நான்கிறத விட்டுட்டு ஓடுன்னா, நீங்க என்னமோ நான்கிறத வந்து உயர்த்துன்னு சொல்றீங்கன்னு." நியாயம் தான். ஆனா, அன்னைக்கு காலப்பொழுது திருப்பி எந்திரிச்சு நான் வேலைக்கு 9 டூ 5க்கு ஓடுனா தானே அன்னைக்கு அப்புறம் மாச கடைசியில எனக்கு சோத்துக்கு உண்டாகும். அத நான் பொழப்பு கரெக்ட்டா பார்க்கணும்ல. ஏதோ ஆன்மீகம் 4 வீடு இப்படி இறந்துடணும் தின்னுட்டு போயிரலாம் அப்படின்னு பெரியவர்கள் மாதிரி இருந்தோமோ, இல்ல காடுகள்ல இருக்கக்கூடிய பழங்கள பொறிச்சு தின்னமோ, காஞ்ச சருக தின்னு பொழைக்கிறோம். எந்நேரமும் தவம் தியானங்கிறது தான் வாழ்க்கைன்னா பரவால்லப்பா. நான உட்டுறலாம். இப்ப நீங்களும் நானும் அப்படி இருக்க முடியுமா? முடியாது. இல்லையா? அத நம்ம ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. அந்த அந்த இடத்துல அந்த நான்கிறது கூடணும். இப்ப கண்ண பரமாத்மாவும் நான்னே சொன்னார். நாமளும் நான்னே சொல்றோம். அப்ப நாம கண்ணன் ஆயிடுறோமா? இல்ல. அவரு நான்னு சொன்னாலும், அவரு உண்மையத்தான் சொன்னாரு. அவருக்கு அந்த அகம்பாவமா அது இல்ல. அவரு உண்மைய சொன்னார். நமக்கு சொல்லும்போது அகம்பாவம் வரும். இந்த அகம்பாவத்தை கூட்டுவதற்குண்டான நானா இருந்தாலும் முதல் முடிஞ்ச அளவுக்கு அதிலிருந்து விலகி நின்னு நம்மளுடைய தேவைகளை மட்டும் கேட்டுக்கொள்வோம். என்ன தேவையா உங்களுக்கு இருக்க போது? நான் உடல் நலத்தோடு நன்றாக இருக்கிறேன். நான் நல்ல பொருளாதார நிலையோடு நன்றாக இருக்கிறேன். நான் நல்ல உறவுகளோடு கூடி நன்றாக என்னுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அமைதியான மனோநிலையில் இருக்கிறேன். எனக்கு இன்னைக்கு நல்ல உணவு அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். இன்றைய நாள் எனக்கு நல்லது ஒரு நாளாக அமையும். இத நீங்க சொல்லணும். 1க்கு 10 தடவ வேணாலும் சொல்லுங்க. ஒரு ஒரு தடவ சொல்லி அப்புறம் அடுத்த தடவ அதையவே சொன்னா மறந்து போச்சுன்னா எழுதுவீங்க. அதுக்கு தானே எழுதணும். எழுதுங்க. எல்லாத்தையும் அஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் உட்காந்து எழுதுங்க. இல்லன்னா நெறையா என்னை பொறுத்தவரைக்கும் அது தேவையில்லைங்க. வீடியோ பார்க்கறதுல ஒரு பயனும் இல்லைங்க. உங்களுக்கு ஆத்மார்த்தமா வரணுங்க. சரிங்க. உங்களுக்கு மனசுலருந்து உங்களுக்கு இப்போ நான் சொன்ன அந்த 4, 5 வாக்கியத்த மட்டும் நீங்க சொல்லி ஒரு பயனும் இல்ல. உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்க சொல்லணும். அது வந்து எப்படி வரும்? உங்க ஆழ் மனசுலருந்து என்ன வேணுமோ அதுதான் வரும். அத சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷமோ, 10 நிமிஷமோ திருப்ப திருப்ப அத சொல்லுங்க. நான் நன்றாக இருக்கிறேன். நான் நல்ல உடல் திடத்தோடு நன்றாக இருக்கிறேன். நான் நல்ல மனோநிலை கொண்டு நன்றாக இருக்கிறேன். எனக்கு இறையருள் பூரணமாக கிடைத்திருக்கிறது. இத சொல்லுங்க. அப்ப இத திருப்ப திருப்ப சொல்லும்பொழுது, அது அப்படியே மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஒன்ஸ் நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அது சப்கான்ஷியஸ் போயிடுச்சுன்னா, அதுக்கேத்த மாரி உடல் உடல் அப்படிங்கிறது அதுக்கேற்ற மாரி வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். இப்படி தான் செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய சூழல்களும் முழுமையாக மாற ஆரம்பிக்கும். இதான் செகண்ட் ஒன் அஃபர்மேஷன். சரிங்களா? இத எடுத்து எழுதணும். எழுதி திருப்ப திருப்ப அத சொல்ல ஆரம்பிக்கணும். சரி. முடிஞ்சது ஒரு 10 நிமிஷம். இப்ப என்ன பண்றீங்க? மறுச்சு அப்படியே உட்காந்துக்கிறீங்க. என்ன என்ன பண்ண போறீங்க? முதல்ல சின்னதா ஆரம்பிப்போம். அன்னைக்கு நாள் இன்னும் உங்களுக்கு நாள் தொடங்கல இல்லையா? நீங்க இன்னும் பயிற்சி காலத்தில தான் இருக்கீங்க. காலையில ஒரு 5 மணிலேருந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சிருக்குது. ஒரு 20 நிமிஷம் தான் முடிஞ்சுது. 3வது 10 நிமிஷத்துல இருக்கிறோம். இப்ப இந்த 3வது 10 நிமிஷத்துல என்ன ஆரம்பிக்கிறீங்க? இன்னைக்கு நாள் நான் என்ன பண்ண போறேங்கிறத நீங்க அப்படியே விஷுவலைஸ் பண்றீங்க. காலையில எந்திரிக்கிறேன். மனையாளிடம் இன்முகத்தோடு இருக்கிறேன். பண்ணணும்ல? அப்போ பிள்ளைகளோடு நல்ல இன்முகத்தோடு, மகிழ்ச்சியோடு அவர்களோட இருக்கேன். பின்ன எந்திரிச்சு ஒரு ஒரு பின்ன அந்த எக்ஸர்சைஸ் எல்லாம் பின்ன வருது. அப்ப நான் வந்து எக்ஸர்சைஸ் பண்றேன். இந்த எக்ஸர்சைஸ் பண்றேன். அப்புறம் நான் வந்து ஒரு ஒரு டீ சாப்பிடுறேன். அப்புறம் இல்ல காலை வேலைகள் எல்லாம் முடிக்கிறேன். அப்புறம் உணவு அருந்திட்டு, இது போல வண்டி எடுக்கிறேன். நான் வந்து வேலைக்கு போறேன். அது உங்களுடைய கற்பனா சக்திய பொறுத்ததுங்க. வேலைக்கு போறேன். இந்த டாஸ்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி வெரி குட், விவி குட் அப்படிங்கிறத நான் வாங்குறேன். அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டு, ஆஹா! ஒரு மன மகிழ்ச்சியோட என்னுடைய இன்னைக்கு ஆஃபீஸ் டைம் அப்படிங்கிறது சூப்பரா இருக்கு. நீங்க சுயதொழில் செய்யக்கூடியவர்களா இருந்தாலும், இந்த ஆர்டர் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஆர்டர் நான் பிளேஸ் பண்றேன். இந்த ஆர்டர் கிடைச்சிருச்சு. இந்த டெண்டர் கிடைச்சு என்ன வேணாலும் இது பண்ணிக்கங்க. அந்த மகிழ்ச்சியோடவே நீங்க இருக்கணும். முடிச்சுட்டு நான் நிம்மதியா வீட்டுக்கு திரும்ப வர்றேன். என்னை இன்முகத்தோடு என்னுடைய மனையாள் வரவேற்கிறாள். அப்ப பிள்ளைகள் எனக்காக காத்திருக்கிறாங்க. இப்படி இதெல்லாம் அப்படியே ஒரு கற்பனையில கொண்டு வந்து, அன்னைக்கு நாள் நான் நிம்மதியா படுத்து தூங்குறேன். ஒரு நாள ஓட்டுங்க. இதுக்கு பேர் தான் விஷுவலைசேஷன். இதுல நல்லா பழகிட்டீங்கன்னா, கொஞ்சம் கூட இந்த மாதம் நான் எப்படி இருப்பேன்? இல்ல இந்த வாரம் நான் எப்படி இருப்பேன்? இந்த மாதம் நான் எப்படி இருப்பேன்? அப்போ அது ஒரு பிளான் உங்களுக்கு செட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க அத நோக்கி ஓட ஆரம்பிப்பீங்க. இதுதான் விஷுவலைசேஷன். முதல்ல ஒரு நாளுக்கு பழகிக்கணும். பின்ன ஒரு வாரத்துக்கு பழகலாம். பின்ன ஒரு மாசத்துக்கு பழகலாம். பின்ன அப்புறம் நம்ம லாங் டெர்ம் கோல் செட் பண்ணலாம். ஸோ இது வந்து இது ஒரு 10 நிமிஷம். அப்படியே பொறுமையா உட்காந்து மண்டையில அப்படியே ஓட்டுறீங்க. அப்படியே இந்த மைண்ட் மேப்பிங் மாரி அத அப்படியே பண்றீங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்றீங்க? எக்ஸர்சைஸ். ஏன்னா, இப்ப நீங்க விஷுவலைசேஷன்ல முதல்ல என்ன சொன்னீங்க? எந்திரிச்சு எக்சர்சைஸ் பண்றேன்னு சொன்னீங்க. இப்ப அடுத்த வேலை அதுதான். இப்ப நான் என்ன ஷூவ போட்டு கிலோமீட்டர் கணக்கா ஓடணுமா? முடிஞ்சா ஓடுங்க சாமி, வேண்டான்னு சொல்லல. நடக்க முடிஞ்சா நடங்க. அதுவும் பரவால்ல சந்தோஷம் தான். இல்ல இல்லைங்க. நம்மனால இப்போதைக்கு அதுக்கு முடியாது. முடியும். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. முடியும். நீங்க முயற்சி செஞ்சு என்னால முடியும்னு நெனச்சீங்கன்னா, உங்களால முடியும். ஒரு வேளை வெளிய மழை பெய்யுதுங்க. என்ன பண்ணலாம்? சரி. வீட்டுக்குள்ள
பேசிக்கா ஒரு ஒரு ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ் மட்டும் பண்ணுங்க. அவ்வளோதான். மத்தபடி வேற ஒண்ணும் ஒரு பேசிக்கா அந்த கழுத்து இப்படி பண்ண பள்ளிக்கூடத்தில சொல்லி தந்திருப்பாங்கல்ல. இப்படி இப்படி கழுத்த இப்படி ஆட்டுறது, இப்படி ஆட்டுறது, கைய சுத்துறது, கால சுத்துறது அது மாரிலாம் இருக்கும்ல. அத பண்ணலாம்ல. இல்ல YouTubeல பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு அக்காவோ, அண்ணனோ சூரிய நமஸ்காரம் சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. உங்களால எவ்வளோ இயன்ற முடியுதோ அந்த அளவுக்கு செய்யலாம்ல. இது ஒரு எக்ஸர்சைஸ் தானே. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இது ஓட்டலாமா? ஓட்டணும். சரிங்களா? இது ஒரு 10 நிமிஷத்துக்கு. மறிச்சு அடுத்த 10 நிமிஷம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு நூல் எடுத்து படிப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ முதல்ல அந்த சைலன்ஸ்ன்னு உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுதே ஒரு சிலர் வந்து அந்த அமைதியா உட்கார்றதுக்கு பதிலா நான் நூல் படிச்சேன்னு சொன்னீங்க. இப்போ அந்த நூல் அப்படி மூடி வச்சுட்டு, இல்ல அதிலேயே வேற ஏதாவது ஒரு புது டாபிக் படிங்க. இல்ல வேற ஏதாவது ஒரு நூல் எடுத்து, வேற ஒரு நூல் படிங்க. தப்பு என்ன? ஒரு 10 நிமிஷம் படிக்க போறோம் அவ்வளோதானே. பேப்பர் படிக்கக்கூடாது. அறிவ வளர்த்துரைக்கிறதுக்கு உண்டான ஒரு நூல் படிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்ம பெரியவர்கள் கூறிய ஒரு நூல் எடுத்து படிங்க. அது ஆங்கிலமோ ஏதோ ஒரு உங்களுக்கு என்ன மொழி புரிஞ்சுதோ, அந்த மொழியில படிங்க. தாய்மொழி என்னைக்கும் சிறந்தது. அதான். சரி பரவால்ல. அப்போ ஏதோ ஒரு நூல் எடுத்து படிங்க. அது ஒரு 10 நிமிஷம். கடைசியில ஸ்கிரைபிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கிரைபிங் அப்படிங்கிறது என்னன்னா, எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் எழுதுவது. என்ன மனசுல தோன்றதோ அத எழுதணும். இப்போ முன்னாடி அந்த அஃபர்மேஷன்க்கு எழுதுனது இந்த நான் என்ற ஒரு தன்மைக்காக எழுதினேன். இது எழுதுறது வந்து நீங்க எப்படி உங்களுக்கு என்னென்னலாம் தேவை? சும்மா எழுத ஆரம்பிங்களேன். நெறைய பேத்துக்கு என்னங்க எழுதுறது? எனக்கு என்ன எழுதுறதுன்னே தெரியலையே. கரெக்ட். அப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது உண்மையாலுமே. எடுத்து எழுதுங்க. இன்றைய நாள் நல்ல நாளாக இருந்தது. நான் மனசில் நெனச்சத அப்படி வந்து செஞ்சுட்டேன். இது ரொம்ப அருமையா இருக்கே! நல்லா இருக்கேப்பா! அப்படின்னு எழுத ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்கள அறியாமயே உங்க மண்டைக்குள்ள இருக்கிறது நெறைய வரும். ஆமா. இது ஒரு பிளான் ஒண்ணு வச்சிருந்தோம்ல. இந்த பிளானு. ஆமா. ஏன் இத பண்ணாம இருந்தோம்? ஓ! இந்த காரணத்தினால தான் பண்ணாம இருந்தோமா? இப்ப இது என்ன பண்ணலாம்? இது என்னென்ன காரணத்தினால பண்ணல? இப்ப இதெல்லாம் பண்ணலையா? ஓ! சரி, சரி. அப்ப இது எழுதணும். ஓ! அப்ப இது எப்படி பண்றதுக்கு உண்டான வழி? ஓ! இது மாரிலாம் பண்ணலாம்ல. உங்கள அறியாம அப்படியே அது ஒரு மடை திறந்த வெள்ளமாட்டம் வரும். நான் பண்ணியிருக்கேங்க இதெல்லாம். நான் முன்னாடியே இதெல்லாம் வீடியோஸ்ல சொல்லியிருக்கிறேன். இது பேர் ஸ்கிரைபிங்ன்னு பேரு. என்ன தோணுதோ எழுதுங்க. ஒரு ஜர்னல் மெயின்டெயின் பண்ற மாரி. சரிங்களா? அப்போ நாம் விட்டு விட்ட நிறைய செய்திகள் அப்படிங்கிறது வெளிய வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த மாரி இடத்துல இந்த எழுதும் பொழுது அது வந்து மனசுல ஆழமா பதியும். ஒரு காலத்திலும் கொண்டு நம்ம வந்து ஒரு கீழ்நிலை உணர்வுகளுக்கோ, கோபம், வெறி, அந்த காமம் இந்த மாரி எந்த உணர்வுகளுக்கும் எழுதிறக்கூடாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம் வந்து மேல் உணர்வுகளுக்காக தான் எழுதணும். வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக தான் எழுதணும். என்னால் பிறரும் நன்மை கொள்ளுகிறார்கள் அப்படிங்கிற போல தான் எழுதணும். சரிங்களா? நம்ம ஒண்ணு குடுக்க அது பன்மடங்கா நமக்கு வருங்கிறது தான் நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு சொல்லிவிட்டு போன செய்தி. ஸோ, அதனால இந்த 6 செய்தியும் தினசரி யார் ஒரு மனிதன் ஒரு 1 மணி நேரம் செய்கிறானோ, அவனுடைய வாழ்நாள் குறைந்த பட்சத்தில ஒரே மாதத்திற்குள் நன்முறையில் மாறிவிடும். அவன் எதிர்பார்த்ததற்கு ஏற்றார் போலவே அப்படிங்கிறாரு, சொல்றாரு. இப்போ இது எனக்கு வேலை செய்யுதான்னு கேட்டா, அருமையா வேலை செய்யுது. சரிங்களா? மினி கூப்பர் வந்துகிட்டு இருக்கு, வந்துரும். பவர் ஸ்டுடியோ வந்துகிட்டு இருக்கு, வந்துரும். சரிங்களா? ஒரு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நமக்கு நெறைய ஐடியாஸ் இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுபோல் உங்களுடைய வாழ்க்கை மாறணும்ல்ல. அப்ப இதுக்கு உண்டான ஒரு வழி. அப்ப முயற்சி செஞ்சா கண்டிப்பா மாறுங்கிறதுக்கு நானே உங்களுக்கு எடுத்துக்காட்டு. அவ்வளோதான். அப்ப செய்வோம். சரிதானுங்களே? முயற்சி பண்ணி பாருங்க. நான் வளவளன்னு இதுக்கு மேல பேச விரும்பல. லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பின்ன வேற என்ன? ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. அந்த ஹைப் பட்டன் தெரிஞ்சா கிளிக் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்திலிருந்து நன்றி.